மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அடுத்தடுத்து 5 மளிகை கடைகளின் பூட்டை உடைத்து மெகா கொள்ளையில் ஈடுபட்ட திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். தீபாவளி கலெக்ஷன் தொகையை குறிவைத்து கனக்கச்சிதமாக திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர் போலீசில் சிக்குவாரா? அடுத்தடுத்து 5 மளிகை கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த பலே திருடன் இவர்தான். ஒரு துளி அளவு கூட தடயம் விட்டு வைக்காமல் கல்லாப்பெட்டிகளில் கை வைத்த நேக்கான திருட்டில் நடந்தது என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைக்கால் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஷட்டரின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கல்லாப்பெட்டியை உடைத்து அதிலிருந்து 14,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துள்ளார். நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்தவர் ஜேம்ஸ் பாண்ட் படப்பாணியில் சத்தமில்லாமல் கைவரிசை காட்டி பணத்தை கொள்ளையடித்துள்ளார். ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தால் பணத்துடன் வெளியே ஓடிய கொள்ளையன் ரொம்ப ஈஸியா இருக்கப்பா என நினைத்து திருட்டுக்கு பிள்ளையார் சொடி போட்டு தொடர்ந்துள்ளார். இதே பகுதியில் உள்ள இமாம் அலி என்பவரது மளிகை கடையிலும் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் பணத்தை லவட்டியுள்ளார். சூப்பர் மார்க்கெட்டின் கல்லாப்பெட்டியை விட மளிகை கடையின் கல்லாப்பெட்டியில் அதிக பணம் கிடைத்ததால் அதில் பூரிப்படைந்த கொள்ளையன் இதே வரிசையில் உள்ள ஜெசித் அகமது என்பவரது மளிகை கடையிலும் கை வைத்துள்ளார். அதிலும் லம்பாக 40,000 ரூபாய் சிக்க பண வாடையில் மிதந்துள்ளார். அடுத்தடுத்து 3 கடைகளில் கைவரிசை காட்டியவரின் பண ஆசையும் திருட்டு வேட்டையும் நிற்காமல் தொடர இதே பகுதியில் உள்ள வெங்கடேசன் என்பவரின் மளிகை கடையிலும் பூட்டை உடைத்து 4,500 ரூபாயை கொள்ளையடித்துள்ளார். இறுதியாக திருட்டை முடித்துக் கொண்ட மர்ம நபர் ஒரே இரவில் மொத்தம் 73,500 ரூபாய் பணத்துடன் யார் கண்ணிலும் சிக்காமல் சிட்டாக தப்பி ஓடியுள்ளார். பணத்தை இழந்த மளிகை கடைக்காரர்கள் ஆனைக்கரச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டு சோகக்கடலில் மூழ்கியுள்ளனர். தீபாவளி சமயம் கலெக்ஷன் தொகை அதிகமாக இருக்கும் என தெரிந்து கொண்டு வரிசையாக மளிகை கடைகளில் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர் யார், எங்கிருந்து வந்தவர் என விசாரணையை தீவிரப்படுத்த முதற்கட்டமாக இவர் உள்ளூர் நபராகத்தான் இருக்கக்கூடும் என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். திருட்டு தொடர்பாக முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறும் போலீசார் திருடனை விரைவில் கைது செய்து விடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தைக்கால் பகுதியில் அரங்கேறிய தொடர் மளிகை கடை திருட்டால் வியாபாரிகள் கடும் அச்சத்தில் உள்ளனர்.